இப்பொழுது இப்ராஹிமின் வழிமுறையை யார் புறக்கணிப்பார்? தன்னைத்தானே எவன் மூடனாக்கிக் கொண்டானோ அவனை தவிர இப்ராஹிமையோ நாம் திண்ணமாக இவ்வுலகில் எமது பணிக்காக தேர்ந்தெடுத்தோம். இன்னும் நிச்சயமாக மறு உலகிலும் அவர் நல்லடியார்களில் ஒருவராக இருப்பார். அவருடைய நிலை எத்தகையதாக இருந்ததென்றால், அவருடைய இறைவன், நீர் முஸ்லிமாகி விடுவீராக என அவரிடம் கூறினான். அதற்கு அவர் உடனே பதில் கூறினார், அகிலமனைத்தின் அதிபதிக்கு நான் கீழ்ப்படிந்த முஸ்லிமாகிவிட்டேன். இதே வழிமுறையில் செல்லும்படி தம் மக்களுக்கு இப்ராஹிம் அறிவுறுத்தியிருந்தார். மேலும் இதனையே பின்பற்றி வாழும்படி யாக்கூப்பும் தம் மக்களுக்கு அறிவுறுத்தி சென்றார். அவர் கூறினார், என்னுடைய மக்களே, அல்லாஹ் உங்களுக்காக இந்த தீனையே தேர்ந்தெடுத்துள்ளான். எனவே நீங்கள் முஸ்லிமாக அன்றி இறந்து விடாதீர்கள். யாக்கூப்பை மரணம் நெருங்கிய போது நீங்கள் அங்கிருந்தீர்களா என்ன? அவர் மரணிக்கும் தருவாயில் தம் மக்களிடம் வினாவினார், மக்களே, எனக்கு பின்னர் நீங்கள் எதை வணங்குவீர்கள்? அதற்கு அவர்கள் அனைவரும் பதிலளித்தனர், உங்கள் இறைவனும் உங்கள் மூதாதையர் இப்ராஹிம், இஸ்மாயில், இஸ்ஹாக் ஆகியோரின் இறைவனுமான ஒரே இறைவனையே நாங்கள் வணங்குவோம். அத்துடன் நாங்கள் அவனுக்கே கீழ்ப்படிந்த முஸ்லிம்களாக திகழ்வோம்.